வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ இந்த விசி ஹோஸ்ட்டுக்கான எக்ஸாம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 25/1/2025 அன்றைய தினம் வந்து மதுரை மற்றும் சென்னை 2 சென்டரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஒரு 1000 நபர்கள் அந்த ரேஞ்சில் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு வர்ற கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ சென்னை மதுரைங்கிறப்போ மேக்ஸிமம் வந்து அந்த சவுத் சைடு இருக்கிறவங்களுக்கு மதுரையும், மிடில்லையும் சென்னை அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சென்னை போட்டிருப்பாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் ஆப்சண்ட் அப்படின்றது மற்ற வேலைகளுக்கு போயிட்டு இல்லை அப்ளை பண்ணதே மறந்துட்டு அந்த மாதிரி நிறைய ரீசன்னால் நிறைய பேர் வராமையும் இருப்பாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணி நீங்கள் போயிட்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதை ஒரு சாதாரணமாக நமக்கு என்ன தெரியுதோ நம்ம அதை எழுதுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் எழுதாமல் நம்மளோட முழு எஃபர்ட்டை வந்து அதில் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கும். அதை விட்டுட்டு ஏனோ தோணும் நமக்கு என்ன ஏதோ எக்ஸாம் எழுதிட்டோம் டூர் போகிற மாதிரி, அதாவது ஒன்றும் இல்லை, எப்படி நீங்கள் போய் தான் ஆகணும், எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் ஆகுறீங்க அப்படின்னா அதை ஏன் சும்மா போய் எழுதணும்? படிச்சுட்டு போய் எழுதுனா படிக்கிறதுல என்ன கஷ்டம்? ஒரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ஒரு வேக்கண்ட் வந்து 75 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வர்ற 90% பீப்புள் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அதாவது நமக்கு கிடைக்காது, நமக்கு தெரிஞ்சதை எழுதுவோம், நம்ம இதுக்கப்புறம் படித்து என்ன பண்ண போகிறோம், இருக்கிறது 10 நாள், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அப்படி இந்த மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். 90% அங்கே வரவங்க எல்லோரும் அப்படி தான் வருவாங்க. பட் நீங்கள் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வந்துட்டு கொஞ்சம் படிச்சுட்டு போனாலும், அதாவது இப்போ படிக்காமையே போய் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கே வாங்காமல் வர போகிறதில்ல யாராக இருந்தாலும். நீங்கள் ஒரு 50 வாங்குவீங்க. ஒரு வேளை கட் ஆஃப் 55ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு 30 வாங்குறீங்க அப்படின்னா கட் ஆஃப் 32 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த 2 மார்க்குக்கு படிச்சிருக்கலாமேன்னு வந்து கட் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் வருத்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்படியும் எக்ஸாம் போக தான் போகிறோம், எழுத தான் போகிறோம், அட்டன் பண்ண தான் போகிறோம். அதை ஏனோ தானோன்னு எழுதணும். கொஞ்சம் படிச்சுட்டு போய் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டோம், நமக்கு கிடைக்கலைங்கிறத தாண்டி நம்ம எஃபர்ட் சரியாக போட்டோமா அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்களாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து ரொம்ப காம்படிஷன் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் இதுக்கு போட்டியும் போடுறாங்க. அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், கண்டிப்பாக இதுக்கு எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? அதே போல் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் நீங்கள் டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம். சேம் இதே நம்பர் தான் ஜிபே நம்பர். இதுக்கு அமௌண்ட் 500 பண்ணினீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ பிடிஎஃப்லேயே படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றத அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து தேர்வுக்கு அப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.